ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை என்னோட காலை நேர சமையலை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. காலையில் உல வச்சாச்சு சாப்பாட்டுக்கு. காலையிலே டீ எல்லாம் போட்டு குடிச்சாச்சுங்க. நான் அதெல்லாம் விளாகில் காமிக்கலை. அப்புறம் இன்றைக்கி ஒரு வழியாக காய் வாங்கியாச்சு. அதில் சோயா பீன்ஸு அந்த பருப்பு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி அதை ஒரு பொரியல் பண்ணலான்னு சொல்லி அதை கழுவி ஒரு அடுப்பில் வேக வச்சுக்கலாம். ஒரு அடுப்பில் சாதம் வேகட்டும், ஒரு அடுப்பில் அந்த பருப்பு வேகட்டும். இன்றைக்கி என்ன குழம்பு நான் ரெடி பண்ணலான்னு இருக்கேன்னா, அந்த உருளைக்கிழங்கு, கேரட்டு, இந்த 2-3 பீன்ஸ் போட்டு குருமா வைக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்காக காய்கறி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் உலை கொதிச்சிருச்சு, அரிசியும் போட்டுடலாம். எப்போவுமே அரிசியை ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஊற வச்சு நீங்கள் சாதம் வடித்து பாருங்கள். சாப்பாடும் நல்லா இருக்கும், அதே மாதிரி சீக்கிரமாகவும் வெந்துடும். உங்களுக்கு கேஸ் செலவும் மிச்சமாகும். இது ஒரு சின்ன டிப். இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். அப்புறம் காய்கறியை நான் நறுக்கிக்கிறேன். இந்த கேரட் நான் ஏற்கனவே தோல் சீவி தான் வச்சுருக்கிறேன். குருமாவுக்கு ஒரு கேரட் போட்டிருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு. அதிகமாக போட்டால் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் குழம்பு, அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 5-6 பீன்ஸை வெட்டியிருக்கேன், கொஞ்சம் நீள்வாக்கில். உருளைக்கிழங்கையும் தோலை சீவிட்டு பொடிசாக நறுக்கி அதில் கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா கருத்துரும் அதனால். அப்புறம் குழம்புக்கு தேவையான வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், அப்புறம் 3 பச்சை மிளகா, ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி, இதையும் நல்லா வெட்டி வச்சுக்கிறேன். நான் எப்பயுமே காய்கறிலாம் அப்பப்போ தாங்க வெட்டி நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு சிலர் ராத்திரியே வெட்டி அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு செய்கிறாங்க. அது எந்தளவுக்கு நல்லாயிருக்கும்னு எனக்கு தெரியல. நான் அப்பப்போ தான் என்ன ஒரு வெஜிடபிள்ஸ்னாலும் வெட்டி நான் யூஸ் பண்ணுவேன். அது மாதிரி பக்கத்தில் அப்பப்போ அதோட காய்கறி வேஸ்ட்டு அந்த இது எல்லாமே உடனே க்ளீன் பண்ணிடுவேன். அப்புறம் பருப்பு வெந்துருச்சு, சோயா பருப்பு. அதை வேறு அடுப்புக்கு மாற்றிட்டு இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். அந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த பருப்பு வேக வச்ச தண்ணி அதை சிம்லேயே வச்சிட்டோன்னா அந்த பருப்பே அந்த தண்ணியை இழுத்துக்கும். அதில் தான் நிறைய சத்து இருக்குது. அதனால் அந்த இன்னொரு அடுப்பில் சிம்மில் வச்சு அதை வச்சுருக்கேன். இந்த அடுப்பில் குழம்புக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். நல்லா அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா சுருள வெங்காயம் தக்காளியை வதக்கியாச்சு. அப்புறம் வெட்டி வச்ச இந்த காய்கறிகளை போட்டிருக்கேன். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இது என்னென்னா நேஷ்னல் ஃப்ளாக் குருமா, சரியா? ஆமாம், அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கலாம். அப்புறம் குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு அப்புறம் கொஞ்சமாக கறி மசால் தூள் போட்டு அதையும் மசாலாவோட பச்சை வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இருக்கேன். இதை ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அப்புறம் நல்லா வதங்கிருச்சு. அப்புறம் இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இந்த கேப்பில் அந்த சோயாவுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். இதில் சாதமும் வெந்துருச்சு, சாதத்தை வடித்து வச்சாச்சு. குழம்பு தூக்கி வேறு அடுப்பில் மாற்றிட்டு இந்த சோயா பீன்ஸு பொரியல் செய்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கறி மசால் பொடி இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த பருப்பையும் அதில் வேக வச்ச பருப்பையும் அங்கே பாருங்கள், தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் நான் வடித்து கீழே ஊற்றலைங்க. அந்த பருப்பே அந்த தண்ணியை கரெக்டாக வேக வைக்கணும், அந்தளவுக்கு அடியும் பிடிக்கக்கூடாது. கரெக்டாக வேக வச்சு அது கூட சேர்த்தாச்சு. அப்புறம் அது நல்லா அந்த மசாலா வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் தேங்காய் பூவை போட்டு இறக்கிட்டா அந்த பொரியலும் ரெடிங்க. தேங்காய் பூ போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் மட்டும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இருக்கட்டும். அப்புறம் இந்த குருமாவுக்கு ஒரு 2 சில் தேங்காய், கொஞ்சம் 2 வெங்காயம், சின்ன சீரகம், சோம்பு, கொஞ்சம் கசகசா சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, அந்த காயும் வெந்துருச்சு. அதில் இந்த அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி அந்த மிக்சி ஜாரையும் கழுவி அதையும் குழம்புல சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். மார்னிங் டிஃபனுக்கு நான் என்ன பிளான் பண்ணிக்கேன்னா, சப்பாத்தி செய்யலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கேன். நான் அந்த குருமாவே வச்சுக்கலான்னு நினச்சேன். என் பொண்ணு எனக்கு மீல் மேக்கர் செஞ்சு தாங்கன்னு சொல்லிட்டா. சரின்ட்டு அவளுக்காக மீல் மேக்கரையும் இது பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கிடையில் டக்குன்னு இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் வெட்டி மீல் மேக்கருக்கு தேவையான கிரேவி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ரெடி ஆகிட்டுருக்கு.
இன்னொரு அடுப்பில் சப்பாத்தியும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ பாருங்கள், மார்னிங் டிஃபனுக்கு சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மீல் மேக்கர் கிரேவியும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நல்ல ஒரு ரிச் ப்ரோட்டீன் இருக்குதுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்புறம் லஞ்சுக்கு வந்து சாதம், சூடாக வடித்த சாதம், அப்புறம் வந்து குருமா, அதாவது உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் போட்ட குருமா ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நேற்று வச்ச ரசம் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அப்புறம் தயிரும் ஊற்றி வச்சுருக்கேன், அது இருக்குது. அப்புறம் இந்த சோயா பீன்ஸ் பொரியல் இதுவும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் தயவுசெய்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.